இன்பமே நல்கும் திருவருள் கருணை எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் சர்வமங்கல யோகமும் அருள் புரியட்டும். இந்த நாள் மிக மிக அற்புதமான நன்னாளாக அமைய பெற்றமைக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் உங்கள் அன்பு ஜோதிடர் மா சத்தியமூர்த்தி கிருத்திகை ஆஸ்ட்ரோ சேனல் வாயிலாக அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு நேயர்களே, இன்றைய காணொளியும் ஜாதக ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இணைவுகளும் அதன் படிப்பு தொழில் எவ்வாறு உங்கள் பிள்ளைகளுக்கு அமையும், அதை எந்த வகையில் தேர்ந்தெடுக்கலாம். பொதுவாக இப்பொழுது தேர்வு நேரம் ஆரம்பித்து விட்டது. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்ணை பெற்று அடுத்தது எந்த குரூப்பை தேர்வு செய்வது என்ற குழப்பத்தில் இருந்தால் உங்கள் ராசி கட்டத்தில் பின்வருமாறு நாங்கள் கூறப்போகிறோம். அவ்வாறான ராசி கட்டத்தில் உங்கள் அமைப்பு இருக்கும் பொழுது அதை சார்ந்த படிப்புகளை மேற்கொள்வது அவர்கள் வாழ்க்கையில் நன்மையும் நல்லதும் நடக்கிறதுக்கான சூழல் அதிகமாக இருக்கும். அதேபோல் +2வில் மதிப்பெண் பெற்று நல்ல மதிப்பெண் பெற்று அவர்கள் எந்த மாதிரி கிரக அமைப்பில் இருக்கும் பொழுது என்ன மாதிரி தேர்வு செய்வது, அதாவது படிப்பினை தேர்வு செய்வது, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் எவ்வாறு இருக்குது என்பதை நாம் இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம். வாருங்கள் நண்பர்களே, நமது ஜோதிட சேனலுக்குள் செல்வோம். நண்பர்களே வணக்கம். உங்களது ஜாதக ராசி கட்டத்தில் குழந்தைகளோட ஜாதக ராசி கட்டத்தில் 10வது 12வது வகுப்பு முடித்திருப்பார்கள். எந்த துறையை தேர்ந்தெடுப்பதில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். உங்கள் பிள்ளைகளோட ஜாதகத்தில் மருத்துவ தொழிலுக்கு இது போன்ற அமைப்புகள் இருக்கிறதா, அல்லது வெளிநாடு பயணம் வெளிநாட்டு வேலைக்கான சூழல் இந்த ஜாதக அமைப்பில் இருக்கிறதா, அல்லது கலை இலக்கியம் நாடகம் ஓவியம் நடிப்பு பாடுவது இசை கலை நயமிக்க தொழில்கள் அனைத்தும் இவ்வாறான கிரக அமைப்பு இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளை அதுக்கு சார்ந்தவாறு தயார் செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு இடத்திலும் கிரகங்கள் எப்படி இருக்கிறது அவர்கள் ராசி கட்டத்தில். பொதுவாக மருத்துவத்துக்கு உண்டான ராசி கட்டம் எப்படி உள்ளது, எப்படி கிரகங்கள் இணைந்திருக்கிறது, அல்லது விமானம் சார்ந்த பணிகளில் அல்லது மெக்கானிக்கல் சார்ந்த பணிகளில் அல்லது பொறியியல் இன்ஜினியரிங் சார்ந்த தொழில் அமைப்பு எவ்வாறாக இருக்கும், அதுக்குண்டான கிரக அமைப்பு எப்படி இருக்கும். ஆண் பெண் பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அவர்கள் உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் பாருங்கள். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது உங்கள் குழந்தைகள் இவ்வாறான கல்வியை மேற்கொண்டு அதில் பயணிப்பது தான் அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகச் சிறந்ததாக அமையும். ஏன்னா அது வழியாக தான் அவர்கள் பொருளும் பொருளாதாரமும் அவர்கள் படிப்பும் அதில் அடங்கும். கப்பல் பணி, நீர் சார்ந்த பணி, காவலர் பணி, விமானம் ஓட்டுதல், மெக்கானிக் துறையில் வண்டி வாகன மெக்கானிக் துறையில் சிறந்து விளங்குவது, புது புது மாடல் டிசைனிங்கில் சேர்ந்து விளங்குவதற்கெல்லாம் ஒவ்வொரு கிரகங்களோட உங்கள் ராசி கட்டத்தில் இணைவு பெற்றிருக்கும். அவ்வாறான கிரகங்கள் இணைவு பெற்றிருப்பதை நீங்கள் கண்டுபிடித்து அதற்கான கல்வி முறைகளை உங்கள் குழந்தைகள் கொடுக்கும் பொழுது அவர் வாழ்க்கையில் மிக முன்னேற்றமான திசையில் பயணித்து பல வெற்றிகளை சூடுவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடமும் அறிவியலும் விஞ்ஞானமும் வெகு விமர்சையாக வளர்ந்துள்ளது. ஆகையால் இது போன்ற அமைப்பில் கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்கள் குழந்தைகளை இந்த மாதிரியான கல்வியில் பயிலும் பொழுது அவர் வாழ்க்கையில் வெற்றியும் அவர்கள் வந்த நோக்கமும் பூர்த்தியாகும். அதுபோல் ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி இணைந்திருக்கிறது அப்படி என்பதை நீங்களே பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள். சூரியன் செவ்வாய் புதன் இணைவு பெற்றிருக்கிறார் அல்லது புதன் வக்கரமாக இருக்கிறார் என்றால் நீங்கள் முதலில் உங்கள் குழந்தைக்கு மருத்துவ தொழிலுக்கு உண்டான சூழலை உருவாக்கி கொடுங்கள். அவர்கள் நல்ல மருத்துவராக வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பது தான் இந்த ஜாதக அமைப்பு. காவலர் பணி, பாதுகாவலர் பணி இது போன்ற அமைப்பில் இருப்பதற்கான அமைப்பு சந்திரனும் செவ்வாயும் இருக்கும் பொழுது இது போன்ற அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் பிள்ளைகளை அது போன்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். குரு நல்லா இருக்கிறார், குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாள் அல்லது குரு இருக்கு அப்படின்னா நிதி சார்ந்த படிப்பு, நிதி வர்த்தகம் பேங்க்கு பொருளாதாரம்
இது போன்ற அமைப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் சுக்கிரனும் குருவும் இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளை அது போன்ற கல்விகள் படிக்க வைப்பது நலமாக இருக்கும். அவ்வாறாக இது இனிவரும் ஒவ்வொரு காணொளியிலும் எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் என்பதே மிக தெளிவாக ஆழமாக நமது கிருத்திகை ஜோதிடம் சேனல் ஆலோசனை கூறி வருகிறது. அதை கேட்டு பயன்பெறுமாறு வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு ராசி கட்டத்தின் நினைவுகளை பொறுத்து ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தனை நாம் மேற்கொள்வோம். வாழ்த்துக்கள். ஒவ்வொரு காணொளியிலும் சந்திப்போம். நன்றி.